வணக்கம் and welcome to Cook with Komali season 3 co-presented by Preeti Studio Cosmo மற்றும் Nippon Paint. So இந்த wild card week பொறுத்த வரைக்கும் நேத்து நடந்த advantage task வேற லெவல்ல அட்டகாசமா சூப்பரா பண்ணி வின் பண்ணது கிரேஸ் கர்நாடகா and first time பரத் வின் பண்ணிருக்கான் advantage. ஓகே சோ அட்வான்டேஜ் வின் பண்ண கிரேஸ் அக்கா அண்ட் பரத் உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் மெயின் டாஸ்க்ல காத்துட்டு இருக்கு. பட் ஆனா இப்போ ஒருத்தர் காத்துட்டு இருக்கு. அட்வான்டேஜ் அற்புதரா, இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் தெரியுமா? வணக்கம், நான் மொத்த டேபிள் மட்டும் பார்க்கல, இங்க எங்க மொத்த டேபிள் பார்த்தேன். என்ன நீங்க ஐயா நாங்க ரெண்டு பேரும் இப்பதான் சமாதானமா இருக்கோம், மறுபடியும் கும்மி அடிச்சு போயிராதீங்க சரியா? ராவ் தாத்தா சொல்லுங்க சார். மெயின் டாஸ்க்ல அந்த பாப்பா உங்களை காப்பாத்துமா? உப்பர் வாலா. ஐயோ உப்பர் வாலா என்ன ஹிந்தி ப்ரோகிராம் போயிட்டீங்க? ரோஸ் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு உங்களோட ஃபேன்ஸ் உங்க ஆடியன்ஸ்ல எப்படியோ வேண்டிட்டு இருக்காங்க. கூட்டு பிரார்த்தனை எல்லாம் நடக்குது. உங்களுக்கு எங்களுடைய ஆள் நடந்தாங்க தெரிஞ்சுக்கிறோம். என்ன லில்லி இந்த குக்கோட வில்லி நீதான்றாரு அவரு. ஒண்ணும் கேட்டல கேக்கலையா? கேட்காம இருக்கட்டும். என்ன சொன்னாரு? ஒண்ணு கேட்கலனா கேட்காம இருக்கட்டுமா? தபாரே அவரோட முக்கியமான வாரம் இது, அவரை காப்பாத்தணும். நீனு காப்பாத பேட்டரியில இருக்கிற ஒரு பொருள் கூட நீ விட மாட்டே. அவர் மேல சத்தியம் பண்ணி நீங்க அவரை காப்பாத்தணும். பரத் அட்வான்டேஜ் வின் பண்ணி கொடுத்துருக்கடா. பரத்துக்கு எல்லாரும் ஒரு கை தட்டி கொடுங்கப்பா. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க. தம்பி முதல் மரியாதை போடணும், முதல்ல மரியாதை கிடைக்குது. ஷெஃப் இன்னைக்கு உங்களுக்கான மெயின் டாஸ்க் எப்படி அமைப்பு? இந்த மெயின் டாஸ்க் ஒரு சூப்பரான ஒரு இன்கிரிடியன்ஸ், பயங்கரமான ஒரு இன்கிரிடியன்ஸ் இருப்பது, ஒரு செட் ஆஃப் சர்ப்ரைசிங் இன்கிரிடியன்ஸ் இருப்பது. அது தாத்தா நம்ம என்ன சமைக்க போறோம்னு வருது, கவனமா பாருங்க, இதான் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம் எழுத போறதுக்கு பயம் இருக்கு. எனக்கே பயமா இருக்குண்ணே. நீங்க ஜெயிக்கணும் தாத்தா. ஃபைனல்ஸ் அப்பதான் நமக்கு ஜாலியா இருக்கும். ஓகே கண்டஸ்டன்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான சேலஞ்ச் ரூட் வெஜிடபிள் சேலஞ்ச். என்னது ரூட்டா? பீட்ரூட். வேர்ல விளையக்கூடிய 5 விதமான வெஜிடபிள்ஸ் இங்க வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு வெஜிடபிள் மட்டும் 2 பேருக்கு வரும், ஏன்னா நீங்க 6 பேர் இருக்கீங்க. இதை வச்சு நீங்க ஒரு மெயின் டிஷ் பண்ண போறீங்க. இது ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி. சோ முதல்ல நம்ம கூப்பிட பாருங்க ராகுல் தாத்தா. பிளஸ் பண்ண கூப்பிடல, என்ன செல் பண்ண கூப்பிடுறாங்க. வாங்க தாத்தா யார வேணா நம்புங்க, இந்த பொண்ணு நம்பவே நம்பாதீங்க. முதல்ல இது பொண்ணுனா நம்பாதீங்க. நான் என்னைக்குமே நம்புறது கிடையாது. இப்ப பேசுறீங்கல்ல என்கிட்ட. அது அப்போ போன மாசம். அது அப்ப தாத்தா உங்க கோமாளி தான் செலக்ட் பண்ணனும், அது சொல்லி அனுப்புங்க. இல்ல தாத்தா உங்களுக்கு என்ன வேணும்? நீ எதை பண்றிய பண்ணு போ. இப்ப நான் இப்ப உங்களுக்கு பிடிக்காத வந்தா என்கிட்ட நல்லா பேசுங்க சரியா? தைரியமா எடுமணி. சக்கரவள்ளி கிழங்கு ஓகேவா? சக்கரவள்ளி கிழங்கு ஓகேவா? அதுதான் நினைச்சேன், எடுப்பு. சக்கரவள்ளி கிழங்கு போய் எடு. சிரிச்சிட்டே பேசுங்க. ஏடே போய். இல்ல ரொம்ப இன்சல் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பின்னாடி அனுப்பிங்க. அடிங்கோய்யா, என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி பையன். பயந்துட்டாருண்ணே. ஓகே ஐ அம் சூசிங். ஐயோ செத்தா. எனக்கு எதுவுமே தெரியாது, அதுல என்ன இருக்கோ அதை நான் எடுத்தா அவ்வளவுதான். நீங்க என்ன தாத்தா கேட்டீங்க அவங்கட்ட? சக்கரவள்ளி கிழங்கு. ஆமா அதான் கேட்டேன். அது தொட்ட டப்பா திறந்து பார்த்தாச்சு. நீங்க சொன்னது இல்ல. என்ன பண்ணலாம் பாருங்க. ஐயோ ஐயோ, இது தாத்தாவோட ஸ்ட்ராங் டிஷ் ஆச்சே. உருளைக்கிழங்கு வறுவல் வித் ஒயிட் ரைஸ். பண்ணலாம். எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காரு, நீ தான் ரெடியாவே இல்ல. ஏய் நீ டைம் சொல்லுங்க, என்ன குக்கர் என்ன பண்ணுவாங்க? என்ன எடுத்து வரணும்னு கேட்டா வெங்காயம் எடுத்து வா, தக்காளி எடுத்துட்டு வா, வெள்ளரிக்காய் எடுத்து வான்னு சொல்லுவாங்கல்ல. நீ வேணா டைம் சொல்லிட்டு என் டேபிள் வந்து நின்னுப்ப. எதுக்கு அதை எடுக்கணும்னு கேட்பேன். போய் கேமரா எடுத்து வா போ. என்ன வேணும்னு சொல்ல மாட்டாரா? தாத்தா அங்க பேசுங்க, அங்க பேசுங்க. அதெல்லாம் கிடையாது. வா ஓனர், வாங்க ஓனர். என்னடா பண்றீங்க? போடா. ஓகே அடுத்து நம்ம கூப்பிடுறது முத்துக்குமாரன் சுனிதா. வாங்க. முத்துக்குமார்ன வேறு வகை காய்கறிகள்ல உங்களுக்கு என்ன வேணும்? உருளை, கேரட், சக்கரவள்ளி கிழங்கு, தாமரை தண்டு இருக்கு. ஐயோ வேணாம். உனக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்காமா? இப்போதான் சந்தோஷம் தாங்க. இது ரவுண்ட் இருக்குல்ல உள்ளல இருந்து வரணும் அப்படி சொல்லி அது புரிஞ்சதுக்கு எனக்கு டைம் ஆச்சு. நீ பேசுனத நான் அப்புறமா டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீ எதையாவது எடுத்துக்கணும். அண்ணா ஆர்டர் கொடுத்துட்டாங்க, ஒன்னாதான் எடுக்கணுமா? என்ன வேணும்? கேரட், உருளை, சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு. ஐ ஜாலியில சமைச்சா ஸ்வீட்டா இருக்கும். அடுத்து நம்ம கூப்பிட போறது அட்வான்டேஜ் வின் பண்ண கிரேஸ் அண்ட் பரத். வாங்க. கிரேஸ் அக்கா
உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல எது வந்தாலும் ஓகே தம்பி. என்ன பரது? உனக்கு என்ன வேணும்? திரும்பி தேவா எது இதுன்னு சொன்னா மண்டைய பிளந்து விடு. கொடுத்துட்டா செத்த சாக மாட்டேன் சார். டேய் தேவாவை கேட்றா, தேவா கேட்ட கூடாது. டேபிள் அடிக்கிறேன். ஏய் மச்சான் ஆராச்சு என் தேவா கிட்ட கேட்டு தான் சார் நான் இருப்பேன். தேவா ஒரு வாட்டி ஆனது போதும். இந்த வாட்டி நான் தேவா நம்புறேன் சார் முழுசா. ஐ ட்ரஸ்ட் யூ, ஐ லவ் யூ, யூ மஸ்ட் ப்ளீஸ். சங்க அறுத்துருவேன். ஏய் டபுள் கரெக்ட். ஏய் மூணாவது. இல்ல 3 எப்பவுமே ஒரு ஃபேன்சி தான். ஆமா 3 ராசி. நீ ராசி. ஆமாமா மச்சான் 3 எடு. அதுக்கு அப்புறம் பாரு. அதான் குக்கு கேட்டு கிரேஸ் ஓகேவா? அக்கா பாருடா. ஏய் மச்சான் யார் சொன்னாலும் கேட்காத. 3 எடு. சாவ அடிச்சிருவேன் தம்பி. இத எடுப்பா. என்ன தொங்கிருச்சு? ஓகே பரத் எடுத்துக்கட்டு. தாமரை கண்டு நானே எடுத்துக்கலாமா? நான் எடுத்துக்கலாமா? பாலா அண்ட் சந்தோஷ் வாங்க. ஏண்டா சனியா சகட சார் வணக்கம். உங்களுக்கு என்ன இன்கிரிடியன்ட் வேணும் சந்தோஷ்? உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுது சொல்லுங்க. அது ஒரு ஷெஃப்க்கு அழகு. இது நீங்க கேட்ட உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜெனரல் மேனேஜர். ஓகே. என் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஃபர்ஸ்ட் டே என்னோட ஜெனரல் மேனேஜர் சொன்ன வார்த்தை இது. When a guest asks you that I want an elephant to eat, you should ask whether you want a white one or a black one. அதான் சொன்னாரு. எனக்கு யானை வேணும் சாப்பிடுறதுக்கு கெஸ்ட் சொன்னா கூட உனக்கு வெள்ளை யானை வேணுமா கருப்பு யானை வேணுமா நீ கேட்கணுமே தவிர இல்லன்னு சொல்லக்கூடாது. அதுதான் வெரி குட். ஏய் ஜிஎம் சந்தோஷ் ஜெனரல் மேனேஜர் தூக்கிலாமா? தூக்கிடலாம். பாலா பாட்ட பாடி உன் ஸ்டைல தூக்கு. அப்படியா? கடைசில நான் மணிமேகலை முடியணும். அதுதான் அதான் ஹைலைட். வேற எதுவுமே இல்ல. சுரங்க பாதை சுமங்கலாம், கை கால அலம்பலாம், பஸ்ல ஸ்டாப்பிங்ல இறங்கலாம், மணிமேகலை கன்ஃபார்ம் வீட்டுக்கு கிளம்பலாம். ஏய் தாத்தா காம்படிட்டர். Thank you. ஆக்சுவலா கிரேஸ் அவன் தேவா சொன்னது இந்த தான் சொன்னான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. என்னக்கே பேச்ச கேட்கலையோ? உனக்கு எல்லாமே அழிவுதானா? டேய் கஷ்டப்படுங்க. டஃப் காம்படிஷன் between my cook and your cook. கிடையாது. எங்களுக்கு உங்களுக்கு காம்படிஷன். உங்களுக்கும் சமையலுக்கும் தான் காம்படிஷன். சமைக்க முடியுமா முடியாதா? தாத்தா சார் அவர் இதுவும் அட்வான்டேஜ் எடுத்து சிப்ஸ் போட வேண்டியறாரு சார் உங்களுக்கு. ஓகே அடுத்து 2 கோமாளியும் வந்தறலாம். சிவாங்கி and குரேஷி. சார் என்ன சார் ஏதோ சிங்கப்பூர் கேசினோல பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீ ஷூட்டுக்கு வராம சிங்கப்பூர் ஓடிட்டீங்க வந்து சிங்கப்பூர் கேசினோ. ஏய் ஆப்தா கோமாளி ஷோவோட சிங்கப்பூர் வர போயிட்டல நீ. ஆக்சுவலா அண்ணனுக்கு விசா கொடுக்கலாம் அதனால கான்ல பேசுறேன். ரோஷினி சார் உங்களுக்கு சார் அவங்களுக்கு எல்லாரும் ஓகே. தாம்பரம் கோயம்பேடு எந்த ரூட்டா தான் இருக்கு மச்சான் சொல்றா. பீட்ரூட் இருந்தாலும் ஓகேவா சார்? கேரட் இருக்கு. சேனக்கிழங்கு இருக்கு. யோ அந்த காலால வெட்டமே அது. ஐயா வரணும் அது வேணாம். அது எங்களுக்கும் வேண்டாம். நீங்களே வச்சுக்கோங்க. பாலானே ஏன் சார்பா பாலான பாட்டு பாடி எடுப்பாரு. ப்ராப்பர்ட்டிக்கு வாமா. ஏய் மணி பாத்து செய்யி. மாலா அண்ணனுக்கு நல்லது செய்ய. நல்லது செய்யனா பாய் பாய் தேங்க்யூ சொல்லி அனுப்பிடுறோம். பக்கத்து வீட்டு பரிமளா 2 நாளா இருமலா தோசை போட்டுமா முருவலா மணிமேகலை மூஞ்ச பார்க்க முடியல திருமலா. ஓகே இதை மட்டும் தான் அவருக்கு ப்ராப்பரா வெட்ட தெரியும். இப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலா உண்மையா ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்றேன். ஆக்சுவலா இது மட்டும் கிடையாது. கேரட்டை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அதனால மச்சான் வரல மச்சான். ஓகே கண்டஸ்டன்ட்ஸ் உங்களுக்கான இன்கிரிடியன்ட் செலக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ அட்வான்டேஜ் வின் பண்ணி இருக்கிற கிரேஸ் அண்ட் பரத் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற இன்கிரிடியன்ட் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா அதை நீங்களே வச்சுக்கலாம். அப்படி இல்லனா நீங்க ஏதாவது உங்களுக்கு மாத்திக்கலாம். ரெண்டாவது இதை வச்சு சமைக்கிறதா இருந்தா கூட நீங்க டஃப் கண்டெண்டர்ஸ் நினைக்கிற 2 பேருக்கு நீங்க ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு காம்பினேஷனை மாத்தி விடலாம். அக்கா டஃப் கண்டஸ்டன்ட் நாங்க தான். இல்ல ஷெஃப் ஓமனா சொல்லணும்னா இது வந்து டஃப் கண்டஸ்டன்ட்காக அப்படிலாம் இல்ல. ஐ வெரி மச் வாண்டட் ஸ்வீட் பொட்டேட்டோ. யாருக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வந்திருக்கு? அப்ப முத்துக்குமார் அண்ணா காலி. ஓகே சோ தாமரை தண்டை வந்து முத்துக்குமாருக்கு கொடுத்து முத்துக்குமார் கிட்ட இருக்கிற சக்கரவள்ளி கிழங்க கிரேஸ் எடுத்துக்கிறாங்க. 2 டஃப் கண்டஸ்டன்ட்ஸ் கிரேஸ் அண்ட் முத்துக்குமார். சரியான போட்டி. குட். இது ஒரு சரியான ட்விஸ்ட். இப்போதான் ஆட்டமே கலக்குது. பரத் போய் கொடுத்துட்டு அந்த தட்டை கொடுத்துட்டு அந்த தட்டை எடுத்துட்டு வா. இவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டிங்கறாங்களே. Soak it for 5 minutes. உள்ள இருக்கிற மண்ணு should come out. Then you can do whatever you want. ஒரு காண்டாயிட்டாரு. ஆகட்டும்.
நீங்க காம்படிஷன்ல இருந்து எலிமினேட் ஆனீங்க. இவர் வந்துட்டு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் நின்னாரு. அது புரிஞ்சுக்காங்க. முத்துக்குமார் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு ரொம்ப நல்ல இன்கிரீடியன்ட் மாறிடுச்சு. நான் வேற இதுல ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணி ஒன்று பண்ணலாம்னு பார்க்குறேன். அது முடிவு எண்டில் சொல்றேன் சார். வெரி குட், தட்ஸ் a spirit, fantastic. I try my best. Very good. ஓகே, சோ எல்லா டீம்ஸ்க்கும் இன்கிரிடியன்ட் என்ன அப்படினு தெரிஞ்சிருச்சு. சோ ஆல் தி பெஸ்ட் everybody. ஓகே, சோ the main cook off உங்களுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. and இவ்ளோ பெரிய cook off கொடுக்கும்போது அது வெப்பம்ல மெயினா ஒரு மேட்டர் ஆப்பே. that's the entrance எல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது. இவங்களுக்கான என்ட்ரன்ஸ் இன்னைக்கு எப்படி அமைப்போகுது? அதாவது இந்த CWC சீசன்லயே இல்லாத ஒரு ஹிண்ட்ரன்ஸ். ஐயோ, அந்த பொருள் இதோ. ஏய், அது என்ன பேட் மாதிரி இருக்கு? உங்களுக்கான ஹிண்ட்ரன்ஸ் இந்த மெலன் அண்ட் இந்த சாத்துக்குடி எல்லாரும் கையிலுங்க ஒரே கையில இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். அதுவும் இந்த கருப்பு இருக்கிற இடம் தான் பிடிச்சிக்கணும். விழுந்துருச்சு. இல்ல எப்படி விழ வச்சு காட்டுனாரு. அதானே சார்? தம்பி இங்க மாதிரி அள வச்சு காட்டாதீங்களா? இத வந்து நீங்க 10 நிமிஷத்துக்கு குக் வந்து இந்த பேலன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு அப்ப கோமாளிங்க குக் எடுத்துட்டு வரது சமைக்கிறதெல்லாம் செய்வாங்க. அதுக்கு அடுத்த 10 நிமிஷம் கோமாளிங்க இந்த பேலன்ஸ் பண்ணணும். அதாவது இந்த சாத்துக்குடி கீழே விழுந்துச்சுன்னா குக் வந்து பின்னாடி இருக்கிற பூத்துக்கு போயிட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் திருப்பி வந்து சமைக்கணும். அப்படி ஃபுல்லா அங்க இருந்துருங்க. இதுதான் இன்னைக்கான ஹிண்ட்ரன்ஸ். அட்வான்டேஜ் வின் பண்ணி இருக்கிற கிரேஸ் அண்ட் வரத்துக்கு ஏதாவது ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது இல்லாம சமைக்கலாம். இது கோமாளி வந்து 3 வாட்டி கீழே போட்டா குக்கு ஒரு வாட்டி உள்ள போனா போதும். மாஸ் பண்றோம். ராகுல் தாத்தா மட்டும் 2 கையில பேலன்ஸ் பண்ணிடலாம். எனக்கு இந்த 6 டீம்லயுமே ரொம்ப சந்தோஷமா இருக்க டீம் பாத்தீங்கன்னா ரோஷினி தான். ஆமா, வெரி வெரி ஹாப்பி சார். என் குக்கு சாதாரணமான ஆள் இல்ல, ஃபயர்லயே பல்லு விளக்குனவங்க. எல்லாருக்கும் இந்த பழம் விழுவோம். என் குக்கு பிடிக்குமா அந்த பழமே விழுவும் பாருங்க. யுவர் டைம் 45 minutes starts now. என்னக்கா ஓபன் ஆக மாட்டேங்குது? பழம் கொடுக்குறாங்க. வா வா வா. என்னக்கா இது? அது மைதா, பேக்கிங் பவுடர், மில்க் பவுடர். இன்னும் கேட்டு முடிக்கல. நீங்க ரோஸ் பவுடர் ஃபேஸ் கொஞ்சம் மேக்கப் கம்மியா இருக்குதா? நான் முதல்லயே சொன்னேன்ல, எல்லா குக்கும் உங்களுக்கு என்ன எடுத்துட்டு வரணும்னு கேட்டா இது எடுத்துட்டு வாங்க, இது எடுத்துட்டு வாங்க, எல்லா இன்கிரிடியன்ஸும் கரெக்டா சொல்லுவாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். ஆனா என்னோட குக்கு மட்டும் இப்ப என்ன சொல்றாரு மட்டும் பாருங்க. தாத்தா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி இருக்கு, வேற என்ன எடுத்து வரணும்? மசாலா எல்லாம் வேணும், ரைஸ் எல்லாம் கொண்டு வரணும்ல. என்னென்ன மசாலா வேணும் தாத்தா? பேசுறதுக்கு ஏதாச்சும் பதில் இருக்கா பத்தியா? இல்ல என்னென்ன மசாலா எடுக்கிறாங்க பாரு, அதை மாதிரி எடுத்து வா. மத்தவங்க என்ன எடுக்கிறாங்க எடுத்துட்டு வா அப்படியே மசாலாவை. ஓகே தாத்தா. இல்ல அதுலயே உனக்கு வாட்ட மறைஞ்சா அதுல இது பண்ணிக்க. வந்துச்சு. போச்சா? பின்னாடி வந்துங்க. பூத்து வாங்க. தம்பி தள்ளி விடாம பாப்பா தம்பி. சார் தள்ளி விட இத சாக்கா வச்சு நான் ஒழுங்கா சமையல யார் மேல பழிய போடுவீங்க? ஏய், நான் அப்படி என்னைக்கா யார் மேலயே பழி போட்டுருக்கேன். உங்க மேல நீங்களே போடுவீங்க. கரெக்ட். முதல்ல இது வரைக்கும் தண்ணி ஊத்துறோம். ஐயோ அக்கா என்னக்கா பண்ணீங்க? அக்கா ஃபர்ஸ்ட் நம்ம தான் கீழ போ. டேய் எடுத்து வைடா. என்னங்க விளையாட்டு இது? உங்களுக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் கிடையாது, கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. இந்த மாதிரி சிரிக்க வைக்கணும் தான் வந்தனே. இந்த கிழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி இதுல வை. இப்போ இத வை. புரியுது எனக்கு. இப்ப பாற கட்டத தள்ளு நீ. அக்கா பயப்படாதீங்க, இருட்டுன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகே. அண்ணே பாத்தீங்களே யாரால இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு துன்பமோ அவங்கள கடவுள் உடனே கூட அமைச்சு பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. டிஷ் பேர் என்ன? இங்க பாருங்க, என் கூட எல்லாம் விளையாடாதீங்க செஃப். நல்ல தைரியமா கிட்ட போய் விளையாடுங்க. டிஷ் பேர் என்ன? செஃப், எனக்கு நிறைய டவுட் இருக்கு. இல்ல நான் சொல்லிட்டு அது வரலன்னா நீங்க என்னன்னு கேப்பீங்க. நான் ஒன்னு செஞ்சிடுறேன். இதத்தாக சொல்றாரு, இதத்தான் நான் கேட்டாலும் சொன்னாரு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அரிசி, மசாலா, கரம் மசாலா, மிளகா பொடி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டேன். எல்லாம் எங்க இருக்குங்க? இங்க இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க. சரி, பீன்ஸ் எங்க? பீன்ஸ் இருக்கா? கேரட் இருக்கா? பீன்ஸ் வேணுமா? ஆமா பாரு, ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் போடணும்ல. ஆனா உருளைக்கிழங்கு தான் முக்கியம். வெஜிடபிள் ரைஸ் பெருசா மார்க் போட மாட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு பண்ணி முடிச்சிடலாமா? அதுக்கு மசாலா தூள் இருக்கா? இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்டிப்லா இருக்கா? உங்களுக்கு என்னாச்சு? என்ன ஒண்ணுமே ஆவல. நான் எங்க ஆளு என்ன பண்ணிருக்கானே தெரியல. வரது யாருமே போயிட்டே இருங்க. பரத் கிட்ட போய் நான் என்ன சொல்லணும்னு மட்டும் சொல்லுங்க, போய் சொல்லிடுறேன். ஐ லவ் யூன்னு சொல்றா. இப்ப பாருங்க. என்னடா போறீங்க? ஒரு நிமிஷம் தானடா சொன்னாங்க. பாரத் எல்லாம் அட்வான்டேஜ் வின் பண்ணிருக்கான். அப்படியே கேவலமா உனக்கு? கிருத்திகால ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ்ல உள்ள போயிருக்காங்க. கேவலமா உங்களுக்கு. மேடம் இங்க வாங்கல. இல்ல வந்துட்டா டேஞ்சர். சும்மா நீ நின்னுனே சம்பளம் வாங்கிட்டு போறீங்க. ஒரு வேலை வாங்க தான் கூப்பிட்டேன். என்ன வேலை வாங்கணும்? நடந்து வேலை. என் Dress வந்துட்டு ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு ஒன்னால. மேடம் உங்களால என் நேமே ஸ்பாயில் ஆயிட்டு தெரியுமா?
கத்தியா எடுத்து ஓரமா விடா. இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. என்னடா மெசேஜ்? என்னது வாடா ஆரம்பிடா. I love you. அட பாவிகளா, அதான் பொறுக்கி எடுத்து மட்டும் தான் வந்திருக்கேன், ஒண்ணுமே பண்ணல. இல்ல ஆளாக்கு ரைஸ் போடுறதுக்கு ஆளாக்கா அப்படின்னா ஐயோ எப்படி போடுவேன், அளவு எப்படி போடுவோம்? கையில வச்சு போடுறேன். ஓ சாவாசமே அவளை போடி. டேய் நான்